இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. ஒரு செய்தி பாலகுணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பொருளாதார ஆய்வாளர் திரு அபினவ் சூர்யா இணைகிறார். அவரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சியில் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். வெள்ளை மாளிகையில் ட்ரம்பினுடைய பேச்சு இன்று ஒரு பேசுபொருளாக மாறியிருக்குது. இந்தியா பாகிஸ்தான் போரை தடுப்பதற்கு நான் வர்த்தகத்தை ஆயுதமாக்கியுள்ளேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. ட்ரம்பினுடைய கடந்த கால பேச்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தான், பொருளாதாரத்தை ஒரு வர்த்தகத்தை முன்னோக்கி தான் அவர் வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு செக் வைக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பயங்கரவாதத்துக்கு எதிரான நம்முடைய இந்த போரை வர்த்தகத்தை கொண்டு நான் வந்து நிறுத்தியிருக்கிறேன். ஒரு அணு போர் நடக்க உள்ளது, அதை வந்து நான் பல லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு ஒரு பெருமை சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி உணர்றது? இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சவாலான ஒரு சூழலை தான் உண்டாக்குது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து நம்மை வந்து கட்டுப்படுத்த, அதாவது அமெரிக்காவுடனான வர்த்தகம் அப்படிங்கிறது, வேற ஒரு நாட்டுடனான வர்த்தகம் அப்படிங்கிறது நம்முடைய உள்நாட்டு கொள்கையும் உள்நாட்டு சூழலையும் வந்து இறையாண்மையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அவசியமான ஒரு தேவை. ஆனால் இன்றைக்கி வந்து அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுடனான வர்த்தகம், எந்த நாட்டோடைய வர்த்தகமாக இருந்தாலும் அது வந்து ஏன் நம்ம இராணுவமும் நம்ம பாதுகாப்பு துறையும் வந்து என்ன கொள்கை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத எதனால வந்து அது கட்டுப்படுத்துது? இது வந்து அமெரிக்காவுடனான வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பாதகமான ஒரு சூழலை தான் உருவாக்குது அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம் அப்படி போடப்பட்டதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடையே ஐநா உள்ளிட்ட நாடுகள் கூட மத்தியஸ்தம் செய்யக்கூடாது அப்படின்றத வச்சு தான் இந்த ஒப்பந்தமே போடப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு மத்தியஸ்தம் செய்து அமெரிக்கா போரை நிறுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அமெரிக்கா தொடர்ச்சியாக இங்கே மட்டும் கிடையாது, கனடாவையும் நாங்கள் வந்து அமெரிக்கா ஒரு பகுதியாக தான் பார்க்குறோம், அங்கே வந்து நாங்கள் பொருளாதார நெருக்கடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதற்கடுத்த காசாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து காசாவை நாங்களே இணைத்துக்கொள்வோம் அப்படின்னு அங்கே ஒரு பொருளாதார நெருக்கடி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு துணியைவாது பார்க்க முடியுது. இப்போ கனடா கூட என்னென்னா அந்த கனடா நாட்டு பிரதமர் வந்து இல்லை, இது வந்து அமெரிக்காவும் கனடாவும் ஒரு சமமான பார்ட்னர்ஸு, ட்ரேட் பார்ட்னர்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. காசா வந்து பற்றி அவர் சொன்னப்போ உலகமே வந்து அதை வந்து எதிர்த்துச்சு. இல்லை, இது ஐநா சபையில் வந்து வேற ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, காசா வந்து அது வந்து சுதந்திரமான ஒரு நாடாக இருக்கணும் தான் ஐநா சபையில் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க, பாலஸ்தீன நாடு அப்படின்னு தான் தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படின்னு உலகமே எதிர்த்துச்சு. ஆனால் இந்தியா மட்டும் எதனாலேயோ வந்து இப்படி ட்ரம்ப் சொல்கிறப்போ அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுது? மோடி வந்து இது பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு, தீவிரவாதம் வேறு வர்த்தகம்ன்றது வேறு, அதை நாங்கள் பார்க்குறோன்றது குறிப்பிடுறாரு. இருந்தாலும் மத்தியஸ்தம் செய்யறதுக்கு இவர் வர்த்தகம் தான் முக்கிய காரணம் சொல்றாரு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் மருந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லை, இது வந்து அமெரிக்கா வந்து இப்படி செய்யலை, அமெரிக்கா வந்து தலையிட்டு நாங்கள் போர் நிறுத்தலை, நாங்கள் தான் சொந்தமாக முடிவெடுத்து போரை நிறுத்தணும் அப்படின்ட்டு வந்து ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நேத்தி பேசும்போதும் அது வந்து சொல்லவே இல்லை. இது வந்து தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்து கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்திற்கு இருக்குது. வேற ஒரு நாடு வந்து காஷ்மீர் பிரச்சனையில் வந்து தலையிட்டு, அதுவும் வர்த்தகத்தை ஆயுதமாக பயன்படுத்தி தலையிட்டு ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து நம்ம நாட்டு இறையாண்மைக்கே வந்து ஒரு ஆபத்தான சூழலை வந்து கொண்டு வந்து நிறுத்தும். இப்போ என்ன வேணால், இப்போ இந்த வர்த்தகம் அப்படின்னு காரணம் சொல்லி காஷ்மீரில் மட்டும் இல்லை, கன்னியாகுமரி வரைக்கும் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. அது ஒரு பெரிய ஆபத்தான சூழல். தமிழ்நாட்டுக்கே கூட நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுதுன்னா அதை நான் கேட்கணுமா? அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அது தவறாகிடும்ல. அப்படி அதை அனுமதிக்கக்கூடாது. இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் ஏற்கனவே அங்கே வந்து ஒரு வீழ்ச்சி நிலையில் இருக்கிறாங்க. பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கும்பொழுது உலக நாடுகள் பலவும் பாகிஸ்தானை கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நான் வந்து உங்கள் கூட வர்த்தகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நிலைப்பாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்தியா வந்து உலக அளவில் வந்து நம்ம வந்து இறக்குமதியாக இருக்கட்டும், ஏற்றுமதியாக இருக்கட்டும், பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளாக இருக்கட்டும், இன்னைக்கு விண்வெளியில் சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் இருக்கும்பொழுது நம்முடைய வர்த்தகத்தை அவர்கள் எப்படி முடக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நாம தான் அடுத்தவங்களுக்கு ஒரு முக்கியமான வர்த்தக தளமாக இருக்கிறோம்.
அப்போ நம்மக்கிட்ட வர்த்தகத்தை நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு எப்படி ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும்? அது இது வந்து எப்படின்னா, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியா வந்து சமீப காலமாக மேலும் மேலும் கூடுதலாக அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைகளை கடைபிடிக்கிறது இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்றது தான் பார்க்குறேன். இப்போ கூட வந்து அமெரிக்கா வந்து வர்த்தக வரிகள் விதிச்சப்போ பல்வேறு நாடுகளும் அதை எதிர்த்து நின்னாங்க. குறிப்பாக சீனா என்ன பண்ணாங்கன்னா, நீ 145% வரி போடுறியா, நான் 125% வரி போடுறேன் அப்படின்னாங்க. அது எந்த நிலைமையில கொண்டு வந்திருக்குன்னா, நேற்று என்ன நடந்திருக்குன்னா, சீனாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை குறைச்சிருக்காங்க. 115% குறைச்சிருக்காங்க. இப்போ அது எப்படின்னா, நானும் நீயும் சமம் அப்படிங்கிற நிலையில வந்து ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஆனால் இந்தியா வந்து அமெரிக்கா வரி விதிச்சப்போ எதிர்த்து நிற்காத காரணத்தினால அமெரிக்காவோட நம்ம சுமூகமாக போயிடலாம், அமெரிக்காவோட நம்ம ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சதுனால இன்னைக்கு வந்து அமெரிக்கா நம்ம தலைமையில ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டான். அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துக்கு இந்தியாவை வந்து கொண்டு போகுது. இந்த கொள்கையை வந்து மாற்றி, இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, ஒரு சக்தி வாய்ந்த நாடு, பொருளாதாரத்திலும் சக்தி வாய்ந்த நாடு. இதை வந்து உணர்ந்து கொள்கை போக்கை வந்து மாற்றி இந்தியா வந்து எதிர்த்து நிற்கணும். சீனாவை போல, இல்லை ஒரு கனடாவை போல, மெக்சிகோவை போல அமெரிக்கா வந்து ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற கொள்கையை நோக்கி போனாதான் இந்தியாவுக்கு வந்து நீண்ட கால போக்கில் வந்து ஒரு நன்மை விளைவிக்கும். இந்த மாதிரி அரசியல் தலையீடுகளையும் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, ஒருவேளை வந்து பயங்கரவாதத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ஸோ பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இணக்கமாக இருப்போம் அப்படின்றத ஒரு முடிவு நம்ம எடுத்துருக்கலாம் இல்லையா? ஆமாம், ஒரு பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுவே கூட இப்போ அடுத்த கட்டமாக ஒருவேளை வந்து இந்தியா இராணுவம் வந்து அடுத்த கட்டமாக வேறு சில நடவடிக்கைகள் எடுக்கணும் பயங்கரவாதத்துக்கு எதிராக அப்படின்னு நினச்சா கூட அமெரிக்கா வந்து நினச்சாதான் முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்துருச்சு இல்லை. அமெரிக்கா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு சும்மா இருக்கணுமா? போர் சூழல் வரும்போது இப்போ நீங்கள் தாக்க வேண்டாம் அமெரிக்கா சொன்னால் நம்ம நிப்பாடி தான் ஆகணுன்ற அப்படிங்கிற சூழல் வருது. அது ஒரு தப்பான ஒரு சூழல். நம்ம பாதுகாப்புக்கு என்ன தேவைங்கிறது நம்ம தானே தீர்மானிக்கணும், அமெரிக்கா தீர்மானிக்க முடியாதுல்ல. அது வந்து ரொம்ப அவசியமற்ற. இப்போ இதே நிலைமையை வந்து அடுத்து சீனா கூட கடைபிடிச்சாங்கன்னா, சீனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இல்லை சீனாவும் நாங்களும் இப்போ நட்புறவாயிட்டோம், அமெரிக்கா நீங்கள் அவங்கள தாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா? இது மாதிரி வந்து பல்வேறு நாடுகளுக்கும் மத்தியிலையும் வந்து இந்தியாவின் நிலையை வந்து தாழ்த்தி காட்டுறது இது நடக்குது. இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, அதை எதிரானன்னு இல்லை, அமெரிக்கா வந்து தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்டணும். அந்த நிலைப்பாட்டை வந்து இந்தியா எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேவையான ஒரு ஒன்றா இருக்குது. தவறை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அவங்க சொல்லும்போது பேச்சுவார்த்தையில் அணு ஆயுத போர் உருவாக்கக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சூழலை வந்து பாகிஸ்தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா எந்த ஒரு இடத்துலையும் அதை சொல்லவே இல்லை. இதை வந்து ட்ரம்ப் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? இது வந்து அணு ஆயுத போரை வந்து பாகிஸ்தான் முன்னெடுக்குது அப்படின்னா அதை வந்து இந்தியா வந்து ஒரு சர்வதேச அரசியலை பயன்படுத்தி, அதாவது அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து அந்த அரசியலை பயன்படுத்தி இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவை இங்கே உள்நுழைய விட்டதால், அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் செய்ய அனுமதித்ததால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்தியாவிற்கு பாதகமான ஒரு இடத்தை கொடுக்கு. பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அது மிக தவறான விஷயம், அது வந்து மிகவும் ஆபத்தான விஷயம். இந்த அணு ஆயுதம்ன்றது டிட்டரன்ஸ், அதாவது ஒருத்தருக்கு தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அது ஒரு ஆபத்தான விஷயம். அதை வந்து ஆனால் அந்த மிரட்டலுக்கு அமெரிக்காவை மத்தியஸ்தம் பண்ண அழைச்சிருக்க கூடாது, அனுமதிச்சிருக்க கூடாது. இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படின்ட்டு வலுவாக நம்ம வந்து இந்தியா சொல்லியிருக்கணும். அது ட்ரம்ப்பே வந்து அதை வந்து நான் தான் வந்து அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு உள்ளே வந்திருந்தாலும் இல்லை, நீங்கள் அவசியம் இல்லை, நீங்கள் தடுத்து நிறுத்த அவசியம் இல்லை, இதை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய தேவை இருக்குது இந்தியாவுக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம மேக் இன் இந்தியா எல்லாமே நம்ம வந்து தற்சார்பு நிலையை நம்ம அடைஞ்சிருக்கோம். அதே வேளையில் வந்து பார்க்கும்போது ஒரு தொழில்நுட்பத் துறையாக இருக்கட்டும், ஒரு விண்வெளி துறையாக இருக்கட்டும், உலக நாடுடைய பங்கு, முக்கியமாக அமெரிக்காவுடைய பங்கை நம்ம சார்ந்து இருக்கோம் அப்படின்றதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குமா? இந்த முடிவு இனிவரும் காலங்களில் நம்முடைய வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா அல்லது சாதகமாக அமையுமா? வர்த்தகத்தில் வந்து ஒரு குறுகிய காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்தியாவிலேருந்து
சில ஏற்றுமதிகள், அமெரிக்காவுக்கு போகிற ஏற்றுமதிகள், குறிப்பாக மருந்து போன்ற விஷயங்கள் ஏற்றுமதிகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தொழில்நுட்பத்தை நாம் வந்து அமெரிக்கா மேலேயே சார்ந்திருக்கோம் அப்படிங்கிற நிலைமை வந்து தொடர்ந்தால், நீங்கள் வந்து தொடர்ந்து வரும் காலத்தில் வந்து அமெரிக்கா வந்து சார்ந்தே தான் இருக்கணும். தொழில்நுட்பத்தில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வந்தால் தான் வந்து அமெரிக்காவை வந்து அதாவது அமெரிக்கா வந்து வர்த்தகத்தின் கோட்பாடுகளை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது. நமக்கு என்ன சாதகமாக இருக்குன்னு நினச்சி நம்ம தீர்மானிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து சுயசார்பாக அமெரிக்கா வந்து தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம மிரட்டுறோம் அப்படின்னா, நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ச்சி அடையணும். நம்ம தொழில்நுட்பத்தில் வந்து வளர்ச்சி அடைஞ்சு எப்படி முன்னேறி போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நம்ம அமெரிக்காவே சார்ந்திருப்போம், அதனால் அமெரிக்கா சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்றது வந்து நீண்டகால போக்கில் வந்து நமக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும். இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போன்று ஒரு வளர்ச்சி அடைந்து வரும், இன்றைக்கி ஒரு வல்லரசாக மாறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு உலக நாடுகளில் நம்முடைய பங்கை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உடனடியாக சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் கொள்கை போக்காக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அடிபணிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து அடிபணியை தான் வைப்பாங்க. நம்ம வந்து கொள்கை போக்கா என்ன இருக்கணும்னா, சரி ஓகே இன்னைக்கு வந்து உங்களை சார்ந்து இருக்கும், அதனால வந்து நீங்கள் வந்து நம்மளை வந்து டெஸ்லா போன்ற கம்பெனி நம்ம விட்டுருக்கோம்னா இது ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்த்துக்க வேண்டும். ஆனால் அதற்காக எல்லாத்தையுமே வந்து தலையசைக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு குறிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக உங்களுக்கு வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிற துறைகளில், இந்த மாதிரி பாதுகாப்பு போன்ற துறைகளில் வந்து முடிவெடுக்கிற சக்தியை வந்து அமெரிக்கா கிட்ட விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா தொடர்ந்து நம்மளை வந்து அந்த அடிமை நிலைமையில தானே வச்சிருக்க முயற்சி செய்வாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள், மேற்கத்திய நாடுகள். அதை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? ஸோ அதை அனுமதிக்க கூடாது. யுக்ரைனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நமக்கும் நடக்கும். கண்டிப்பாக. அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கு வர்த்தகம் அப்படின்றது ஒரு முக்கியமான உலக அரங்குகளில் தேவைப்படக்கூடிய ஒன்று. நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி சீனாவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து போட்டியாக இருக்கணும் அப்படின்னா வர்த்தகத்தை வச்சு தான் நம்ம முன்னேறக்கூடிய ஒரு சூழல். இந்த அளவுக்கு வர்த்தகத்தில் நம்ம வரும்பொழுது ட்ரம்ப் இன்றைக்கி கூறுவது போல் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்தியா கட்டுப்பட்டு தான் ஆகுமா? ஏன்னா அது நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியுமா? அது கட்டுப்பட்டு தான் ஆகும்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பல ஆண்டுகளாக அமெரிக்கா சொன்னதை வந்து இந்தியா அப்படியே தலையசைத்து கேட்டுக்கொண்டது கிடையாது. இது வந்து ஒரு சமீப காலமாக கடந்த 20 ஆண்டுகள் போல அந்த மாதிரி ஒரு 20 ஆண்டுகள் சூழலில் வந்து தொடர்ந்து எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவை மேலும் மேலும் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல் நடந்துக்கிட்டே வருது. அதனால தான் வந்து அமெரிக்கா வந்து நம்ம பாலிசிஸை டிக்டேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு இந்தியா வந்து இதனால வந்து எதிர்க்க முடியாது அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு கான்ஷியஸாக எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இங்கிலாந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வீசாவில் வந்து ஒரு கட்டுப்பாடுகளும் கொண்டு வரணுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே அமெரிக்கா இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கட்டும், நம்முடைய வேலைவாய்ப்பு வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த ஒரு காரணங்களை வச்சு நான் சொன்னதை கேட்கலன்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? ஏற்கனவே அனுப்பிச்சிட்டு தானே இருக்காங்க. ஆல்ரெடி வந்து சங்கிலி போட்டு கட்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் வந்து இன்னும் வந்து நம்ம வர்த்தகத்தை நம்ம வந்து பண்ணும்போது அது ஒரு முக்கியமான ஒரு பங்காக பார்க்கப்படுது. சுயசார்பை வந்து முன்னிறுத்தி நமக்கு என்ன சாதகம் அப்படிங்கிறத வந்து பேசி அதை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இதுவாக இருக்குது. அவங்க சொல்கிற இதெல்லாம் தலையாட்டிட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து உறுதியாக இருக்கிறதுக்கான ஒரு தேவை வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஏன் வந்து ஒரு சின்ன நாடுகளால் செய்ய முடியுது. அதான் அமெரிக்காவுக்கு வந்து 80% வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மெக்சிகோ வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. பக்கத்திலே இருக்கிற நாடு எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம வந்து வெறும் 15% தான் மொத்த ஏற்றுமதியில் 15% தான் அமெரிக்காவுக்கு போகுது. நம்ம ஏன் எதிர்த்து நிற்க முடியாது? கண்டிப்பாக எதிர்த்து நிற்க முடியும். அதை வந்து செய்யணும். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய ஒரு மாகாணமாக இருக்காங்க, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது உள்நாட்டு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். இது வெளிநாட்டு பிரச்சனையாக வரும்போது இன்றைக்கு நம்ம வந்து யூபி வந்து நம்ம வந்து நிறையா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டி நிப்பாட்ட முடியாது இல்லையா? ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குல்ல, இது எப்படி வர்த்தகத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும்? இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலமாக வரும்பொழுது இது வந்து ஒரு குறுகிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள ஒரு குறுகிய அதிகாரம் தான் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. இது வந்து கூட்டாண்மைன்றது ஒரு முக்கியமான விஷயம். கூட்டாட்சி அப்படிங்கிறதுல வந்து விரிவாக்கணும். இந்த நீங்கள் வந்து தாராள வர்த்தகம் அப்படிங்கிற பேரில் வந்து நாடுகள் கூட ஒப்பந்தம் செய்து கொள்றீங்க. இப்போ யூகே கூட செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி துபாய், அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்து கூட செஞ்சாங்க.
இதெல்லாம் வந்து மாநில அரசுகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து யூகே கூட நீங்கள் வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்லாம் வந்து யூகே வந்து இங்கே வந்து கொண்டு வந்து இறக்குவாங்க. அது வந்து இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் கம்பெனிகளை வந்து பாதிக்கும். அது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் மஹிந்திரா போன்ற ஆட்டோமொபைல் கம்பெனிகளை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. நீங்கள் யூகே கூட ஒப்பந்தம் நடத்துறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. இந்த கூட்டாட்சியை வந்து விரிவாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த சர்வதேச வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு அரங்கில் வந்து மாநில அரசுகளையும் ஒன்றிணைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை வந்து நீண்ட நாட்களாக இருக்குது. இது பல கட்சிகளும் வந்து முன்னிறுத்துறாங்க. இதை மத்திய அரசாங்கம் வந்து பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவையாக இருக்குது. கண்டிப்பாக நாடு அடுக்கடுத்த நகர்வாக இந்த வர்த்தகத்தை நோக்கிய ஒரு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்தில் தெரிவிக்க மிக்க நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.